So இப்போ next இந்த example 1.19 பார்க்கலாம். So example 1.19ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if a function is defined from this interval, இந்த இன்டர்வல்ல இருந்து bங்கிற செட்டுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. that is closed interval -2, 2. ஆல்ரெடி closed intervalனா என்ன, ஓப்பன் இன்டர்வல்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ closed interval -2, 2னா -2லேருந்து 2 வரைக்கும் உள்ள எல்லா வேல்யூஸும் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ எல்லா வேல்யூஸ்க்குமே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். that is xக்கு you have to substitute the values from -2 to 2. -2லேருந்து 2 வரைக்கும் உள்ள அத்தனை வேல்யூஸுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்போ -2னா அப்போ -1.99999 -1.999 அதுமாதிரி 1.5 1.7 எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா? ஸோ -2லேருந்து 2 வரைக்கும் உள்ள அத்தனை வேல்யூஸையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ bங்கிற செட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் கிவன் பை அந்த ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to 2x3. then find b so that f is onto. f வந்து onto-ஆ இருக்கணும்னா, f is an onto ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா அப்போ b-யோட செட் b செட் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கணும், b செட்டோட இது இன்டர்வல் என்ன, வாட் இஸ் த இன்டர்வல் ஆஃப் b, அதுதான் இப்போ கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ கொஷின் புரிஞ்சுதா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா f is a function defined from -2 to 2. f is a function defined from -2 to 2. இதிலிருந்து bங்கிற செட்டுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? -2லேருந்து 2 வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ரஃபுக்காக வரைகிறேன், உங்களுக்கு புரிகிறதுக்காக. இது எக்ஸாமில் இந்த சம்முக்கு இது கண்டிப்பாக வரையணுங்கிற அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி பிளாட் பண்ணுவீங்க, நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்படி போட்டுட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணுவோன்னா, இப்போ நம்ம -2லேருந்து 0 1 2 இது வரைக்கும் உள்ள வேல்யூஸை இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னென்னா f of x is equal to 2x3. ஓகேவா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த b இதோட இன்டர்வல் என்ன, வாட் இஸ் த இன்டர்வல் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் த இன்டர்வல் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து -2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் when x is equal to -2. எக்ஸுக்கு -2 போட்டோன்னா என்ன வரும், we'll get it as -2 the whole cube which is equal to -8. -8 into 2 என்ன வரும், 16 இல்லையா? அப்போ அதுதான் வந்து நமக்கு மினிமம் வேல்யூ. இப்போ therefore minimum value of f of x is equal to f of -2 which is equal to -16. ஸோ இதுதான் மினிமம் வேல்யூ. இப்போ அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ எது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், +2 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f of x is equal to f of 2. ஸோ எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும், +16 வந்துடும். ஸோ அப்போ therefore இந்த b-யோட இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ த இன்டர்வல் ஆஃப் b, ஸோ b வந்து எப்படி இருக்கும்னா, இட் வில் பி க்ளோஸ்ட் இன்டர்வல் -16, 16. ஸோ நீங்கள் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா -16 வரும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி எடுத்துக்கோம். சப்போஸ் 4 8 12 16 இப்படி எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் -4 -8 -12 -16. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ -2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இல் கெட் இட் அஸ் -16. ஓகேவா? அடுத்து நீங்கள் எக்ஸுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும், -1 the whole cube which is -1 இப்போ into 2 -2ன்னு கிடச்சிடும். ஸோ அப்போ -1க்கு -2 இப்போ இந்த இடத்துல இருக்கும், it will be here. ஓகேவா? -1க்கு -2 இங்கே இருக்கும். அண்ட் தென் 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 இந்த பாயிண்ட் வரும். அடுத்து 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you'll get it as 2. 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட். அடுத்தது வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 கிடைக்கும். 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு, இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வரைகிறேன். அப்போ இதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். the graph of this function will be like this. இதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் வில் பி த கிராஃப் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் இப்படி இருக்கும். ஸோ அதான் நம்ம சொல்கிறோம், இப்போ எக்ஸுக்கு வந்து -2லேருந்து 2 வரைக்கும் வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு ஒய்க்கு வேல்யூ எங்கே வரைக்கும் எடுத்துக்குது, -16லேருந்து +16 வரைக்கும் வேல்யூ எடுத்துக்குது. ஸோ இதுதான் டொமைன். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது டொமைன். இந்த ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து கோடொமைன். ஃபுல்லாக இருக்குது, -∞லேருந்து +∞ வரைக்கும் இருக்குது கோடொமைன். அதில் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் வந்து என்னவாக இருக்கணும், ரேஞ்ச் வந்து -16லேருந்து 16 வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் இது ஆன் டு ஃபங்க்ஷன்
ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃபுல் ரேஞ்ச் எடுத்திங்கன்னா, தட் இஸ் கோடமைன் ஃபுல் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எடுத்திங்கன்னா அப்போ இது ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்காது. ஏன்னா ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இல்லை இல்லையா? இங்கே ரேஞ்ச் வந்து என்ன இருக்குது, -16 16 வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இதை கோடமைனாக எடுத்தால் தான் நமக்கு இது ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்கும். ஏன்னா இங்கே ரேஞ்ச் வந்து -16 16. ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். அண்ட் மோர் ஓவர் இதை வந்து வி கால் இட் அஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஏன் இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னா, எக்ஸ் ஜாஸ்தியாக ஒய்யும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இல்லையா? பாருங்கள், -2 இருக்கும்போது -16, -1 இருக்கும்போது -2. பாருங்கள், எக்ஸ் இன்க்ரீஸ் அந்த மாதிரி 0 இருக்கும்போது 0, 1 இருக்கும்போது 2, அடுத்து 2 இருக்கும்போது 16. ஸோ அப்போ therefore இது ஜாஸ்தியாகிட்டே போகுது இல்லையா? இப்போ such a kind of function we call it as an increasing function. இதை நம்ம இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனை பற்றின உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் 12th படிப்பீங்க. இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, இது எல்லாமே நீங்கள் இந்த 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ therefore இந்த பியோட இன்டர்வல் வந்து இட் ஷுட் பி பிட்வீன் க்ளோஸ் இன்டர்வல் -16 16 வரைக்கும் இருந்தால் the function will be on 2. அப்போ if f is on 2 then b should be equal to -16 to 16. f வந்து on 2 இருக்கணும்னா b வந்து -16 16 வரைக்கும் இருக்கணும் closed interval. ஓகேவா? ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் 1.19. அடுத்தது நம்ம எக்ஸாம்பிள் 1.20 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.20. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, check whether the function f of x is equal to x into modulus of x defined on closed interval -2 to 2 is 1 to 1 or not. இது 1 to 1 ன்னு கேட்டிருக்காங்க. If it is 1 to 1, find a suitable codomain. Show that the function between becomes bijection. ஸோ அதோட கோடொமைன் கேட்டிருக்காங்க. ஸோ தட் கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுவும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, நம்ம போடலாம். பட் இது நான் அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது 1 to 1 கிடையாதுன்ற மாதிரி சொன்னேன். அங்கே நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், have made a mistake. நான் இப்போ உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, f of xங்கிற ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் x into modulus of x. இந்த modulus of x வந்தாலே we have to define the function clearly. எப்படி டிஃபைன் பண்ணணும்? it is equal to x into -x if x is less than 0 and it is equal to x into x if x is greater than 0. இதான டெஃபினிஷன் படித்தோம். modulus of x is equal to -x when x is less than 0 and it is equal to +x when x is greater than or equal to 0. அப்போ therefore this can be written as, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, -x² if x is less than 0 and it is equal to x square if x is greater than 0, greater than or equal to 0ன்னு வந்துடும். இப்போ இதை டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இது 1 to 1 கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், let f of x is equal to f of y-ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரும், இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, அப்போ நம்ம when x is less than 0, when x is less than 0, அப்போ what happens, x is less than 0 இருக்கும்போது you will get it as -x² is equal to -y² வந்துடும் இல்லையா? -x² is equal to -y². ஸோ அப்போ therefore இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோன்னா x² is equal to y² வந்துடும். இப்போ இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா, ஏன்னா since x is less than 0 அப்போ y-யும் கண்டிப்பாக less than 0 தானே இருக்கணும். x less than 0 இருக்கும்போது y-யும் less than 0 தான் இருக்கணும். ஸோ அப்போ இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா you will get it as -x is equal to -y வரும். அப்போ which implies x is equal to y-ன்னு வந்துடும். புரியுதா? ஏன்னா இங்கே +x is equal to -y அந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா இங்கே x less than 0 இருக்கும்போது y-யும் கண்டிப்பாக 0 விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு f of x f of y ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? when x is less than 0 y is also less than 0. அப்போ therefore இதுக்கு ரூட் எடுத்தோன்னா நம்ம நெகட்டிவ் ரூட் தான் கண்டுபிடிக்கணும், பாசிட்டிவ் ரூட் கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ அப்போ therefore we can say that -x is equal to -y which implies x is equal to y. இப்போ அது மாதிரி when x is greater than 0, when x is greater than 0 அப்போ என்ன ஆகும், நமக்கு x² is equal to y² வந்துடும். அப்போ +x is equal to +y வந்துடும் டைரெக்டாகவே. ஓகேவா? அப்போ ஏன்னா x is greater than 0னா பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும் x. அப்போ +x is equal to +y வந்துடும். அப்போ therefore x is equal to y. அப்போ போத் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா f of x is equal to f of y எடுத்திங்கன்னா x is equal to y-ன்னு வந்துடுது இல்லையா? ரெண்டு கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா f of x is equal to f of y-ன்னு எடுத்தோன்னா we are getting it as x is equal to y in both the cases. அப்போ therefore we can say that f is an 1 to 1 function. ஸோ இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் இட் இஸ் 1 to 1 ஃபைண்ட் எ சூட்டபிள் கோடமைன் ஸோ தட் த ஃபங்க்ஷன் பிகம்ஸ் பைஜெக்ஷன். ஸோ இதுக்கு கோடமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கோடமைன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ மினிமம் வேல்யூ,
ஸோ மினிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு f of minus 2. ஏன்னா நமக்கு இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க, the interval is given as or domain. ஸோ டொமைன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஃபங்க்ஷன் எந்த இன்டர்வல்லேருந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் இன்டர்வல் -2, 2. ஸோ இந்த டொமைனில் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ மினிமம் வேல்யூ என்ன வரும், f of -2. f of -2ன்னு சொல்லும்போது இங்கே வந்து -2ங்கிறது இட் இஸ் லெஸ் தேன் 0 இல்லையா, -2ங்கிறது இட் இஸ் லெஸ் தேன் 0. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டோன்னா, எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டோன்னா நமக்கு என்ன வரும், வில் கெட் திஸ் as minus of -2 the whole square which is equal to -4ன்னு வந்துடும். So this will be the minimum value. And what about the maximum value? Maximum value is equal to f of 2. ஏன்னா இதான maximum value. So f of 2 போது 2 is greater than 0. அது பார்க்கணும். மெயினாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற x வந்து less than 0 இருந்தால் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். less than 0 இருந்தால் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும், greater than 0 இருந்தால் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ therefore the maximum value வந்து நமக்கு இங்கே 2x 2னும் போது இப்போ 2 is greater than 0. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், it will be equal to 2 square which is equal to 4. அப்போ therefore the suitable codomain for the function to become bijection is, so the suitable codomain is -4, 4. Closed interval -4, 4 is the suitable codomain. So that's the suitable codomain for the function to become bijection. இந்த f வந்து bijection ஆகணும்னா அதுக்கு இந்த codomain இருந்தால் தான். இதுதான் ரேஞ்சும் கூட. ஸோ ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருந்தால் தான் the function will become bijection. ஏன்னா 1 to 1 ஆல்ரெடி சொல்லிட்டோம், இது on to ஆயிரும். ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா the function will become on to function. அப்போ therefore it will become a bijection function. ஏன்னா நமக்கு 1 to 1 ஆகவும் on to ஆகவும் இருந்தாலும் the function is said to be a bijection function இல்லையா, bijective function சொல்லலாம். புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதாமா? ஸோ இதில் நம்ம 1 to 1ன்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். அடுத்து நம்ம இதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணுறோன்னா அந்த ரேஞ்ச் கண்டுபிடிக்க, கோடமைன் கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டொமைன் எடுத்துக்கிறோம். அதுலேருந்து நம்ம மினிமம் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த சூட்டபிள் கோடமைன் ஃபார் த ஃபங்க்ஷன் டு பிகம் பைஜெக்ஷன், இந்த ஃபங்க்ஷன் பைஜெக்ஷன் ஆகிறதுக்கு சூட்டபிள் கோடமைன் என்ன, க்ளோஸ் இன்டர்வல் -4, 4 இஸ் த சூட்டபிள் கோடமைன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about horizontal test. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அல்லது ஹரிசாண்டல் டெஸ்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அல்லது ஹரிசாண்டல் டெஸ்ட் அல்லது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஸோ இது வந்து என்னன்னு பார்க்கலாம். நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் ஆல்ரெடி படித்தோம். வி ஸ்டடிட் அபவுட் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஸோ அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் என்ன படித்தோம்னா, ஒரு கொடுத்துருக்க கிராஃப் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா, ஃபங்க்ஷனாக இல்லை வெறும் ரிலேஷனாக டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் ஆகும்னு சொன்னோம். அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா, வி ட்ரா வெர்டிக்கல் லைன்ஸ். வெர்டிக்கல் லைன் நம்ம வரைஞ்சோம். அது வந்து அந்த கிராஃபை வந்து ஒரு பாயிண்டில் கட் பண்ணிச்சுன்னா அப்போ அதை நம்ம என்னென்னு சொன்னோன்னா, வி கால்ட் இட் ஆஸ் அ ஃபங்க்ஷன். நிறைய பாயிண்டில் கட் பண்ணிச்சுன்னா, மோர் தென் 1 பாயிண்டில் கட் பண்ணிச்சுன்னா தென் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அல்லது மீட்டே பண்ணலைனாலும் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் சொன்னோம். ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் கட் பண்ணிச்சுன்னா அது ஃபங்க்ஷன். இது மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் வரையணும், ஒரே ஒரு பாயிண்டில் கட் பண்ணிச்சுன்னா அது ஃபங்க்ஷன். இது மாதிரி 2 பாயிண்ட்லேயோ அல்லது மோர் தேன் 1 பாயிண்டில் கட் பண்ணாலே இட் இஸ் நாட் அட் ஆல் எ ஃபங்க்ஷன். அல்லது இந்த மாதிரி மீட்டே பண்ணாமல் இருந்துச்சுன்னா, கட்டே பண்ணாமல் இருந்துச்சுன்னா அப்பயும் இட் இஸ் நாட் அட் ஆல் எ ஃபங்க்ஷன். அந்த டொமைனில் அந்த வெர்டிக்கல் லைன் மீட்டே பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது இட் இஸ் நாட் அட் ஆல் எ ஃபங்க்ஷன் சொன்னோம். ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் வரைகிறது நம்ம அந்த டொமைனில் வரையணும். டொமைன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபங்க்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும் டிஃபைன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த டொமைனுக்குள்ளே நம்ம அந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வரையணும். எங்கே வரைஞ்சாலும் அது ஒரே ஒரு பாயிண்டில் தான் கட் பண்ணணும். இப்போ இதோட டொமைன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. கிராஃப் பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கா, நடுவில் இங்கே ஒரு பிரேக் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வரைஞ்சிங்கன்னா ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த வெர்டிக்கல் லைன் வந்து கிராஃபை மீட்டே பண்ணல. அப்போ therefore இந்த இடத்துல வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் எ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனே கிடையாது. ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் படித்தோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா என்னென்னு பார்ப்போம். இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து டு டிட்டர்மின் வெதர் த கிராஃப் இஸ் அன் 1-to-1 ஃபங்க்ஷன் ஆர் ஆன்-டு ஃபங்க்ஷன். கொடுத்துருக்க கிராஃப் வந்து 1-to-1 ஆன்-டுவா இல்லை 1-to-1 அண்ட் ஆன்-டுவா, அது கிராஃப் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். நம்ம எப்படி இப்போ சம் மூலமாக கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? தட் இஸ் f of x is equal to f of y இருந்ததுன்னா, அப்போ it implies x is equal to y வந்துச்சுன்னா then it is an 1-to-1 function. and then range கோடோமைன் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா then it is an on-to ஃபங்க்ஷன்னு சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம சொன்னோம். இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எதுக்குன்னா, ஒரு கிராஃபில் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஆன்-டுவா, அதுக்கு ஃபங்க்ஷனாக கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் இப்போ இந்த ப்ரீவியஸ் இந்த மாதிரி போட முடியும். சப்போஸ் கிராஃபாக கொடுத்துட்டாங்கன்னா, if it is given as a graph, how to determine whether it is an 1-to-1 function or on-to function, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இப்போ சப்போஸ் இங்கே என்ன பண்ணோன்னா, நம்ம இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டில் நம்ம ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைய போகிறோம். ஆனால் இந்த கோடொமைனில் ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைய போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் a function is defined like this. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, this function is defined from actually domain வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 4 வரைக்கும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் 4 வரைக்கும் டொமைன் இருக்குது. அண்ட் தென் இங்கே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆர் கோடொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் 3, 0லேருந்து 3 வரைக்கும் டிஃபைன் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகேவா? இட் இஸ் டிஃபைன் ஃப்ரம் 3, 0லேருந்து 3 வரைக்கும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கோடொமைனில் தான் நம்ம ஹரிசாண்டல் லைன்ஸ் வரையணும். இந்த கோடொமைனில் நம்ம ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஸோ இப்போ இந்த கோடொமைனில் நீங்கள் ஹரிசாண்டல் லைன் வரையும் போது இப்போ இது பாருங்கள், இது வரைஞ்சா இது மோர் தேன் 1 பாயிண்டில் கட் பண்ணுது இல்லையா? இது மோர் தேன் 1 பாயிண்டில் இந்த கிராஃபை மீட் பண்ணுது. அப்படின்னா இது 1-to-1 கிடையாது. இட் இஸ் நாட் அன் 1-to-1 ஃபங்க்ஷன். அதுமாதிரி இப்போ இந்த கோடொமைன்லேயே 3 வரைக்கும் இருக்குது இந்த கோடொமைன் ஆக்சுவலாக. அப்போ நான் இங்கே வரைஞ்சேன்னா, இங்கே நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சேன்னா இந்த கிராஃபை டச்சே பண்ணல. இட் இஸ் நாட் அட் ஆல் டச்சிங் த கிராஃப். இந்த 4 பாயிண்ட்டுக்குள்ளே, தட் இஸ் இந்த டொமைனுக்குள்ளே பாருங்கள், இந்த கிராஃபை டச்சே பண்ணல. ஏன்னா இது வரைக்கும் தான் ஃபங்க்ஷனே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த ஃபங்க்ஷன் எப்படி போகும்னு தெரியாது. இந்த 4க்கு மேலே இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த கோடொமைன் 1லேருந்து 3க்குள்ளே நம்ம ஹரிசாண்டல் லைன்ஸ் வரையும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரையும் போது நமக்கு மோர் தேன் 1 பாயிண்டில் டச் பண்ணுறதுனால இட் இஸ் நாட் 1-to-1. அதே இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் டச்சிங் த கிராஃப் ஹியர். இங்கே கிராஃபியே தொடலை. அப்போ therefore it is not an on-to function. அப்போ therefore this function is neither 1-to-1 nor on-to. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கிராஃபே டச் பண்ணலன்னா, ஏதாவது ஒரு இடத்துல கூட கிராஃபை டச் பண்ணலன்னா அது on-to கிடையாது. ஓகேவா? இட் இஸ் நாட் on-to. தட் இஸ் அந்த கோடொமைன் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாத்தையும் நம்ம ஹரிசாண்டல் லைன்ஸ் வரையும் போது எல்லா இடத்துலையும் அந்த கிராஃப் வந்து தொடணும். அந்த வெர்டிக்கல் லைன் வந்து அந்த கிராஃபை டச் பண்ணணும். டச் பண்ணுச்சுன்னா அது on-to. ஓகேவா? ஒரு இடத்துல தொடலைன்னா கூட இட் இஸ் நாட் அட் ஆல் on-to. அது on-to கிடையாது. 1-to-1 எப்படி செக் பண்ணலாம்? அந்த கோடொமைனுக்குள்ளே நம்ம ஹரிசாண்டல் லைன்ஸ் வரையும் போது மோர் தேன் 1 பாயிண்டில் டச் பண்ணுச்சுன்னா இட் இஸ் நாட் 1-to-1. ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் பண்ணுச்சுன்னா அது இட் இஸ் அன் on-to ஃபங்க்ஷன், சாரி 1-to-1 ஃபங்க்ஷன். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் a graph like this. சேம் அதே இதில் எடுத்துக்கலாம். டொமைனும் ரேஞ்சும் அதே தான். ஓகேவா? 1 2 3 4 தான் 1 2 3. சப்போஸ் டொமைனும் ரேஞ்சும் அதே தான். ஸோ இங்கே வந்து இந்த கிராஃப் இஸ் லைக் திஸ். இங்கே வந்து இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டொமைன் வந்து 0லேருந்து 4 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு இங்கே 0லேருந்து 3 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்க இடத்துல நீங்கள் வந்து சப்போஸ் இது வரைஞ்சிங்கன்னா, தட் இஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு ட்ரா ஹரிசாண்டல் லைன்ஸ், ஆர் இங்கே வந்து 1லேருந்து 3 வரைக்கும் டிஃபைன் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. லெட் அஸ் டேக் இட் லைக் திஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா, எங்கே வரைஞ்சிங்கனாலும் தட் இஸ் இந்த 3க்கு உள்ள வரைக்கும் 0லேருந்து 3 வரைக்கும் நீங்கள் எங்கே வரைஞ்சிங்கனாலும் இந்த லைனை பாருங்கள், ஒரே ஒரு இடத்துல தான் டச் பண்ணுது இல்லையா? எந்த வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிங்கன்னா, சாரி எந்த ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்கனாலும் உங்களுக்கு இட் டச்சஸ் த கிராஃப் அட் ஒன்லி 1 பாயிண்ட், ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுது. அப்போ therefore it is an 1-to-1 ஃபங்க்ஷன். இதுமாதிரி ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணணும். அந்த கோடொமைனுக்குள்ளே அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்களே, இந்த கோடொமைனுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா அது ஒரு இடத்துல தான் டச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த கோடொமைனுக்குள்ளே நம்ம எத்தனை லைன்ஸ் வரைஞ்சாலும் அது வந்து பாருங்கள் இந்த கிராஃபை டச் பண்ணுது.
டச் பண்ணாமல் இல்லை. ஸோ அப்போ therefore it is an on to function also. ஸோ இது வந்து it is 1-to-1 and on to, both 1-to-1 and on to. இது 1-to-1ம் கிடையாது, on to-ம் கிடையாது. புரியுதா? இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏன்னா இது வந்து பாருங்கள் நிறைய இடத்துல டச் பண்ணுது, மோர் தேன் ஒன் பிளேஸில் டச் பண்ணுது, அதனால் இது 1-to-1 கிடையாது. அதே இது இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஃப் தொடவே இல்லை, அதனால் இது on to கிடையாது. whereas இந்த ஃபங்க்ஷன் வந்து it is 1-to-1 and on to, 1-to-1 and on to. ஸோ அப்போ therefore இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுக்கு நமக்கு டெஃபினேஷன் என்னென்னா, ஆக்சுவலாக இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் வெதர் எ கிவன் கர்வ் ரெப்ரசன்ட்ஸ் எ 1-to-1 ஃபங்க்ஷன் on to ஃபங்க்ஷன் ஆர் நாட் by drawing horizontal lines is called horizontal line test or simply horizontal test. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு கர்வை வந்து டெஸ்ட் பண்ணுறோம், 1-to-1 on to-வா இல்லை இல்லையா, 1-to-1 கிடையாதா இல்லை on to கிடையாதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறோம். எப்படி டெஸ்ட் பண்ணுறோம்? பை drawing horizontal lines. horizontal lines வரைஞ்சி டெஸ்ட் பண்ணுறோம். அதுதான் we call it as horizontal line test அல்லது horizontal testன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் நம்ம எப்படி பண்ணணும், how to do this test. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த கோடொமைனில் வந்து ஆக்சுவலாக நம்ம we have to draw horizontal lines. கோடொமைனில் horizontal lines வரையணும். if the horizontal line through a point y in the codomain does not meet the curve, அந்த curve தொடவே இல்லைனா, then there will be no pre-image for y, hence the function is not on to. இப்போ பாருங்கள் இது தொடவே இல்லை, கிராஃபை தொடவே இல்லை இல்லையா, அப்போ therefore this is not on to, இது on to கிடையாது, ஏன்னா அந்த இடத்துல அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. if the horizontal line through at least one point meet the curve at more than one point, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மீட் பண்ணுச்சுன்னா, இப்போ இதில் பாருங்கள் more than one பாயிண்ட்டுக்கு மேலே மீட் பண்ணுது இல்லையா, இதில் more than one point, then the function is not 1-to-1, அது 1-to-1 கிடையாது. if for all y in the range, அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சில் இருக்க எல்லா y வேல்யூலையும் the horizontal line through y, அந்த yல நம்ம horizontal line வரைஞ்சோன்னா meets the curve at only one point, ஒரு பாயிண்டில் மட்டும் மீட் பண்ணுச்சுன்னா then the function is 1-to-1, அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து 1-to-1. புரியுதாமா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுன்னு ஹெட்டிங் போட்டுட்டு, ஸோ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இது எழுதுங்க. ஓகேவா? தட் இஸ் இந்த 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ரைட் டவுன் தீஸ் 3 பாயிண்ட்ஸ். இந்த 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை எழுதிக்கோங்க. டெஸ்டிங் வெதர் த கிவன் கர்வ் ரெப்ரசன்ட்ஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் on to ஃபங்க்ஷன் ஆர் நாட் by drawing horizontal lines is called horizontal line test or simply horizontal test. புரியுதா? ஹரிசாண்டல் டெஸ்ட்டுன்னு ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் இந்த 3 இது எழுதிக்கோங்க, இந்த 3 பாயிண்ட். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் டெஸ்டிங் வெதர், இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இங்கேருந்து இது வரைக்கும், இது வந்து இந்த பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, இதுலேருந்து இது வரைக்கும். ஸோ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட் எழுதணும், கூடவே இதுவும் எழுதணும். அது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. யூ கேன் ட்ரா திஸ் ஃபிகர் ஆல்சோ. இந்த 3 ஃபிகரும் வரைஞ்சிக்கலாம். யூ கேன் ட்ரா திஸ் ஃபிகர், இந்த ஃபிகரும் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் வி கால் இட் அஸ் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இதை தான் நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து இதுவும் சொல்லலாம். தட் இஸ் the curve is 1-to-1 if and only if for all y in the range the horizontal line through the point y meets the curve at exactly one point. ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் மீட் பண்ணுச்சுன்னா அப்போ அது 1-to-1. அடுத்தது the function represented by a curve is on to. எப்போ on to இருக்கும்? if and only if for all y in the codomain, அந்த கோடமைனில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா the horizontal line through the point y meets the curve at least one point. ஒரு பாயிண்ட்லையாவது மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணால் தான் அது on to. ஸோ இந்த பாயிண்ட்ஸும் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் எதுனாலே போதும். சப்போஸ் வேணா ஃபார் கிளியர் டெஃபினேஷன் நீங்கள் இதுவும் சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நமக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷன் 1.2ல் வந்து அது செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 1.2 இதோ. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரியல் நம்பர்ஸ் வந்து ரியல் நம்பர் வரைக்கும் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எங்கே நீங்கள் ஹரிசாண்டலாக லைன் வரைஞ்சிங்கனாலும் பாருங்கள், இதில் ஹரிசாண்டலாக லைன் வரைஞ்சி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆகுது, எல்லாமே ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் டச் பண்ணுது இல்லையா, ஒரு பாயிண்ட்டில் தான் டச் பண்ணுது. அப்போ இது 1-to-1. அதே சமயத்தில் பாருங்கள், அந்த ரேஞ்சு ஃபுல்லாத்துலேயுமே, தட் இஸ் அந்த கோடமைன் ஃபுல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இப்போ இது நீங்கள் ரியல் நம்பர் செட்டுக்கே இன்க்ரீஸ் பண்ணால் கூட எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கோடு வரைஞ்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்லேயாவது அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து இந்த கிராஃபை தொடும்.
அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்லையாவது இந்த ஹரிசாண்டல் லைன் இந்த கிராஃபை தொடும். அப்போ therefore it is a on to function. But this function is both 1 to 1 and on to. இது 1 to 1 on to கூட. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா, இப்போ ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா இது மோர் தென் 1 பாயிண்ட்டை டச் பண்ணுது இல்லையா? பாருங்க, மோர் தேன் 1 பாயிண்ட் டச் பண்ணுது. அப்போ therefore it is not 1 to 1. இது 1 to 1 கிடையாது. அதே மாதிரி இப்போ இதோட சப்போஸ் கோடமைன் வந்து இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோன்னா, தட் இஸ் -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கெல்லாம் ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா இது வந்து இந்த கிராஃபை தொடவே தொடாது இல்லையா? பட் இங்கே வரைஞ்சோன்னா தொடும். இப்போ -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்திங்கன்னா தட் இஸ் கோடமைன். அது கோடமைன் -∞ வரைக்கும் எடுத்திங்கன்னா இட் இஸ் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். இது ஆன் டு கிடையாது. ஆனால் வேறஸ் நீங்கள் 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்திங்கன்னா, 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்திங்கன்னா இதில் நீங்கள் எங்கே நீங்கள் லைன் வரைஞ்சிங்கனாலும் இட் வில் டச் த கிராஃப். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்லையாவது தொடும். இட் வில் டச் த கிராஃப் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட். அப்போ therefore இதோட இப்போ சப்போஸ் கோடமைன் வந்து -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். வேறஸ் கோடமைன் வந்து 0 to இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னா then it is an on to function. புரியுதா? ஸோ in any of the cases இது வந்து 1 to 1 கிடையாது. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம ஹரிசாண்டல் லைன்ஸ் வரையும்போது மோர் தேன் 1 பாயிண்டில் டச் பண்ணுது. ஓகேவா? அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். we are separating it like this. that is y is equal to plus root x. y is equal to plus root xன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இது இங்கேயும் அது மாதிரி இந்த கோடமைன் வந்து ஃபுல்லாக -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கெல்லாம் நீங்கள் கிராஃப் வரையும்போது பார்த்தீங்கன்னா இட் நெவர் டச்சஸ் த கிராஃபை தொடவே தொடாது. அப்போ therefore அது ஆன் டு கிடையாது. வேறஸ் இங்கே வரையும்போது ஒரு பாயிண்ட்டு தான் டச் பண்ணுது, அது 1 to 1. இதில் வந்து இந்த இடத்துல வரையும்போது 1 to 1 ஃபங்க்ஷன். ஆனால் இங்கெல்லாம் நம்ம வரைஞ்சோன்னா தட் இஸ் -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம வந்து கோடமைன் எடுத்தோன்னா, if you are going to consider the codomain from -∞ to infinity, if you are going to draw the horizontal lines here, then it is not an on to function. Whereas இப்போ இதே இதை வந்து நீங்கள் 0 to infinity வரைக்கும் எடுத்தீங்கன்னா, 0 to infinity வரைக்கும் எடுத்துகிட்டு நீங்கள் horizontal lines வரைச்சிங்கன்னா கண்டிப்பாக இது எல்லா இடத்துலையுமே டச் பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணும். ஓகேவா? அப்போ இது 1 to 1ஆகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஆன் டூவாகவும் இருக்கும். இட் வில் பி 1 to 1 and on to. ஓகேவா? அதே மாதிரி இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஹோல் -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்திங்கன்னா இட் வில் நாட் பி அன் ஆன் டு ஃபங்க்ஷன். இது 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இங்கெல்லாம் கிராஃப் வரைஞ்சோன்னா நமக்கு என்ன ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுது. ஸோ அதனால் இட் இஸ் அன் 1 to 1 ஃபங்க்ஷன். வேறஸ் நீங்கள் இப்போ சப்போஸ் -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்திங்கன்னா இங்கெல்லாம் நீங்கள் ஹரிசாண்டல் லைன்ஸ் போட்டிங்கன்னா இந்த கிராஃபில் தொடவே தொடாது. அப்போ therefore it is not an on to ஃபங்க்ஷன். ஆனால் அது இது -∞ 0 வரைக்கும் எடுத்திங்கன்னா, -∞ 0 வரைக்கும் மட்டும் இந்த ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் ஹரிசாண்டல் லைன்ஸ் வரையும்போது கண்டிப்பாக இது இந்த கிராஃபை டச் பண்ணும். இட் வில் டச் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட். டச் வில் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட், ஒரு பாயிண்டில் டச் பண்ணும். அப்போ therefore it is an 1 to 1 and on to function. இப்போ இது வந்து கோடமைன் பொறுத்தும் இருக்குது. கோடமைன் வந்து -∞ 0 வரைக்கும் எடுத்தால் தான் இது 1 to 1 and on to function. இதே வந்து இன்ஃபினிட்டிலேருந்து -∞ ஆர் -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்திங்கன்னா இட் இஸ் 1 to 1 மட்டும்தான், ஆன் டூ கிடையாது. இட் இஸ் நாட் ஆன் டூ பட் 1 to 1. புரியுதா? ஸோ அதனால இந்த மாதிரி கிராஃபில் இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சும் நம்மளால் இது பண்ண முடியும். அதுமாதிரி இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தெரியுது இல்லையா, மோர் தேன் 1 பாயிண்டில் டச் பண்ணுது. அப்போ இது 1 to 1 கிடையாது. அதுமாதிரி இங்கேயும் அப்படி தான். நமக்கு இந்த இன்டர்வல் தட் இஸ் கோடமைன் வந்து -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்தோன்னா இங்கெல்லாம் வரையும்போது டச்சே பண்ணாது கிராஃபை. அப்போ இட் இஸ் நாட் ஆன் டூ. வேறஸ் நீங்கள் 0 to infinity எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டில் டச் பண்ணுது இல்லையா, இன்ஃபினிட்டி வரைக்குமே டச் பண்ணும். ஸோ அப்போ therefore it is an 1 to 1 function. on to ஃபங்க்ஷனும் கூட 1 to 1 and on to. ஸோ இந்த கோடமைன் வந்து 0 to infinity எடுத்திங்கன்னா இது 1 to 1 and on to. ஆனால் வேறஸ் நீங்கள் வந்து -∞ to infinity எடுத்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 மட்டும்தான். இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை தான் நமக்கு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் நமக்கு இங்கே ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன அதே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் அவங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இது கோத்ரூ பண்ணி கூட பார்த்துக்கலாம். வாட் எவர் ஐ செட், நான் இப்போ சொன்னது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இது நீங்கள் இது இப்போ கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.11 பார்க்கலாம். சரி, 1.21 பார்க்கலாம். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபார் த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் நம்பர்ஸாக இருக்கும். கோடொமைன்
defined by, the function is defined by f of x is equal to root of x square minus 5x plus 6. So இதுதான் நமக்கு கொடுத்திருக்க function. ஓகேவா, இதோட டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. we have to find the domain. இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1.21. ஓகேவா, ஸோ இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to root of x square minus 5x plus 6. இது வந்து ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இதோட ஆன்சர் வந்து ஒரு ரியல் நம்பர். இதோட ஆன்சர் வந்து ரியல் நம்பர். ரியல் நம்பர்ஸில் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்தால் நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுக்க முடியுமாமா? கேன் யூ டேக் ரூட் ஃபார் நெகட்டிவ் நம்பர்? வாட் இஸ் ரூட் ஆஃப் -4? ரூட் ஆஃப் -4 என்ன? இதுக்கு ரூட் எடுக்க முடியுமா? கேன் யூ டேக் த ரூட் ஃபார் திஸ் நம்பர்? எடுக்க முடியாது. ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வரவே வராது ரியல் நம்பர்ஸில். நான் சொல்கிறது இந்த ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வர்றது வந்து அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் இயரில் படிக்க போகிறோம். அது இட் இஸ் கால்ட் அஸ் அன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது அந்த ரியல் நம்பருக்கு அடுத்த செட், அடுத்த பிகர் செட்டு தான் இது. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரவே வராது, ஏன்னா இது ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்றதுனால. சின்ஸ் f of x is a real valued function. ஸோ இது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒன்று 0 விட ஜாஸ்தியாக இருக்கணும், அல்லது 0 கூட இருக்கலாம். 0வும் ஒரு ரியல் நம்பர் தான். ஆனால் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் எ ரியல் நம்பர், இட் இஸ் அன் இமேஜினரி நம்பர். போன வருஷம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லலாம் இந்த ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்தால் இட் இஸ் அன் இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள். இட் இஸ் நாட் எ ரியல் நம்பர். ஓகேவா, ஸோ அப்போ தேர்ஃபோர் இது ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to 0. 0 விட ஜாஸ்தியாக தான் இருக்கணும், அல்லது 0க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? x minus 2 into x minus 3 should be greater than or equal to 0. ஓகேவா, it should be greater than or equal to 0. ஸோ இது வந்து ஒன்று 0 விட ஜாஸ்தியாக இருக்கணும், அல்லது 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து எந்த பாயிண்ட்லலாம் அப்போ இதை நம்ம இன்டர்வலாக பிரித்தோன்னா, if you are going to separate it as interval 2, 3, minus infinity ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா, இந்த இது மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். இப்போ எந்த இடத்துலலாம் வந்து இதுக்கு வந்து கிரேட்டர் தேன் 0 வருது, எந்த இடத்துலலாம் இல்லை. கிரேட்டர் தேன் 0னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ். கிரேட்டர் தேன் 0னா பாசிட்டிவ். எந்த இடத்துலலாம் பாசிட்டிவ் வருது, எந்த இடத்துலலாம் நெகட்டிவ் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இன்டர்வலில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இன்டர்வல், therefore the intervals are, so the intervals are minus infinity comma 2 and then 2 comma 3 2 comma 3 and then 3 comma infinity. So இதுதான் அந்த intervals. So இந்த intervals கன்சிடர் பண்ணிப்போம். that is minus infinity comma 2 அப்புறம் 2 comma 3 and then 3 comma infinity. இந்த intervalsல what happens to this, that is x minus 2 எப்படி இருக்கும், and then x minus 3 எப்படி இருக்கும், அப்புறம் அதோட ப்ராடக்ட் that is f of x, x minus 2 into x minus 3 எப்படி இருக்கும் அதான் பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவாக அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறோம். we are going to see whether it is positive or negative, பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2க்குள்ளேனா 0 எடுத்துக்கலாம். 0 இங்கே தானே இருக்கும், 0 நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணும். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? இது நெகட்டிவ், இதுவும் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் என்ன ஆகும்? பாசிட்டிவ் இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். இப்போ அது மாதிரி 2லேருந்து 3க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2லேருந்து 3க்குள்ளேனா 2.5 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 2.5 போட்டால் இது என்ன ஆகிடும்? 2.5 போடும்போது இது பாசிட்டிவ் ஆகிடும், வேறஸ் இது வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நெகட்டிவ். அடுத்தது 3லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4. ஸோ 4 போட்டால் என்ன வரும்? 4 minus 2 is பாசிட்டிவ். அது மாதிரி இங்கே 4 minus 3யும் பாசிட்டிவ் தான், இதுவும் பாசிட்டிவ் தான். அப்போ therefore பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் it will get it as பாசிட்டிவ். இது பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இது வந்து பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போ therefore இப்போ இது எங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது? ஏன்னா இது பாசிட்டிவாக இருந்தால் தான் நமக்கு அது வந்து என்ன சொல்கிறது, ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்னே சொன்னோம். ஓகேவா? ஸோ அப்போ இது பாசிட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது பாசிட்டிவ்னா இப்போ எந்தெந்த இன்டர்வலில் அது பாசிட்டிவாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ therefore x square minus 5x plus 6 is greater than or equal to 0.
in the interval minus infinity comma 2 மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது அண்ட் யூனியன்